பிரதேசத்திலே எங்களுடைய மக்களினுடைய காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரைக்கு எதிராக நாங்கள் இன்று ஒன்று திரண்டிருக்கின்றோம். இந்த விகாரைக்கு எதிராக ஒன்று திரண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே அதாவது இங்கும் பல தடைகள் ஏற்படுத்தப்படுகின்றன. இந்த விகாரை ஒரு சட்டவிரோத விகாரை ஒன்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அகிம்சை வழியிலே அமைதி வழியிலே போராடுவதற்கு வருகை தருகின்ற மக்களை பதிவுகள் இடம்பெறுவதாக காலையிலிருந்து அறிந்திருந்தோம். அதன் பின்னர் அதனை நாங்கள் சென்று பார்த்த பின்னர் அது பல்கலைக்கழக மாணவர்கள் வருகை தந்த சந்தர்ப்பத்திலே அந்த பதிவு நடைமுறை நீக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட இடையூறுகள், அதிலே மக்கள் கண்காணிப்புகள் அற்ற மக்கள் பிரதிநிதிகளுடைய கண்காணிப்புகள் அற்ற சூழ்நிலைகளிலே பதிவுகள் தொடர்வதாகத்தான் கேள்விப்படுகின்றோம். இந்த இடத்திலே அடிப்படையிலே எங்களுடைய மக்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பிரதேசத்திலே அவர்களுடைய தாயக நிலத்திலே அவர்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளை அபகரித்து அங்கே ஒரு இராணுவ மயமாக்கத்துடனும் பௌத்த சிங்கள பேரினவாத விஸ்தரிப்பு நோக்கத்துடனும் அரச இயந்திரம் செயற்பட்டு வருகின்றது என்பதுதான் உண்மை. இந்த இடத்திலே நடப்பதெல்லாம் அரச அனுசரணையுடன் அரச கொள்கைகளுடன் தான் நடைபெற்று வருகின்றன. ஆனால் அரசாங்கம் வெளியுலகத்திற்கு சொல்கின்றது, அதாவது அரசை கொண்டு நடத்துகின்ற ஏஜென்ட் என்ற வகையில் அரசாங்கம் வெளியுலகத்துக்கு சொல்கின்றது, தற்போது இந்த நாட்டிலே எந்த பிரச்சனையும் இல்லை, அனைத்து மக்களுடைய உரிமைகளுக்கும் வழிவகை செய்யப்படுகின்றது, சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு இடமில்லை என்று. ஆனால் இங்கே சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு அரசு முழுமையாக துணை போய்க் கொண்டிருக்கின்றது. அப்பாவி பொதுமக்கள் வெளியிலே நிற்கின்றார்கள். நாங்கள் இன்று இந்த இடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற இடத்திற்கு அருகில் கூட ஒரு காணியை துறப்பதற்கு முயற்சித்த போது அதனுடைய துறப்பு காணாமல் சென்ற சமயத்திலே அதனுடைய உரிமையாளர்கள் அருகில் இருக்கத்தக்கதாக இங்கே இருக்க சிலர் அந்த பூட்டை உடைத்தார்கள். அப்போது பூட்டை உடைக்க முயற்சித்த போது அந்த இடத்துக்கு உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் வருகின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது ஒரு சட்டம் ஒழுங்கை தமிழ் மக்கள் என்ற காரணத்தின் அடிப்படையிலே அவர்கள் மீது எந்த அளவு தூரம் விநியோகிக்க நினைக்கின்றார்கள் என்றும், அதே நேரத்திலே பிரம்மாண்டமான அளவிலே சட்டம் ஒழுங்குக்கு புறம்பாக காணிகளை அபகரித்து அங்கே விகாரை அமைத்திருக்கின்ற பௌத்த பிக்குவுக்கு எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கம் பாதுகாப்பு அளிக்கின்றது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள், இந்த விகாரைகள் அமைக்கப்படும் போது எங்கே இருந்தீர்கள் என்று. விகாரைகள் அமைக்கப்படும் போது இந்த இடம் உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டு எவரும் நுழைய முடியாத அளவுக்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டு இருந்தன. அதே நேரத்திலே எவருடைய கண்ணுக்கும் தெரியாதவாறு அமைக்கப்பட்ட போதும் கசிந்த தகவல்களின் அடிப்படையிலே மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே நான் கூட முரண்பட்டிருந்தேன். அன்றைய ஆளுநரிடம் கடுமையாக கேட்டிருந்தேன், சீருடையுடன் இராணுவத்தினர் நின்று அமைக்கின்றார்கள் என்றால் இது அரசினுடைய நடவடிக்கை அல்லாமல் வேறு எதுவாக அமைய முடியும் என்று கேட்டிருந்தேன். இன்றும் அதே நடவடிக்கை தான் தொடர்கின்றது. ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்ற போதும் நடவடிக்கைகளிலே எந்தவித மாற்றங்கள் இடம்பெறவில்லை. காரணம் என்னவென்றால் அரசாங்கம் எந்த இடத்திலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பௌத்த சிங்கள பேரினவாதத்தை விஸ்தரிக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கிலே மாற்றத்தை செய்ய தயாரில்லை. அந்த அடிப்படையிலே தான் இந்த நிலை தொடர்கின்றது. அடிப்படையில் இன்று பாருங்கள், ஒரு உள்ளூராட்சி மன்றம் சட்டவிரோதமான கட்டிடங்களுக்கு தன்னுடைய கையொப்பத்துடன் தவிசாளருக்கு அதிகாரம் இருக்கின்றது பேர் பலகை ஒன்றை நடுவதற்கு. இந்த கட்டிடம் சட்டவிரோதமான கட்டிடம், இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது, இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தொடர்பாக வெளிப்படுத்துவதற்கு பிரதேச சபைக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் அந்த அதிகாரத்தையும் மீறி போலீசார் பிரதேச சபை மீது பலாத்காரத்தை பிரயோகிக்கின்றார்கள். இவ்வாறாக இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என்பது பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய வளர்ச்சிக்காக தடுக்கப்படுகின்றது. அதே நேரத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியும் சிங்கள மக்களுக்கு மேலும் ஒரு நீதியுமாக இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு அதாவது அவர்களுடைய சட்டம் உரிமைகள் மீறப்படும் போது உள்நாட்டிலே எந்த விதமான தீர்வையும் பெற முடியாது என்பதற்குத்தான் இவைகள் அனைத்தும் காரணமாக இருக்கின்றது. அண்மையிலே நயினாதீவு நாகவிகாராதிபதி அவர்கள் இந்த பௌத்த விகாரை அமைக்கப்பட்ட விதம், அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பாக தவறான முறைமை என்று வெளிப்படுத்தி இருந்தார். அவ்வாறாக எழுகின்ற நல்ல குரல்களை நாங்கள் வரவேற்கின்றோம். அரசாங்கம் இந்த விடயத்திலே மக்களுக்கான ஜனநாயக உரிமைகளை வழங்க வேண்டும். மாறாக எழுந்தமானமாக அவர்களுடைய போராட்டங்களை அடக்கக்கூடாது. தமிழர்கள் என்பதற்காக இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக அடக்குமுறை பிரயோகிக்கப்படக்கூடாது. நாங்கள் உரிமைகளுடன் வாழக்கூடிய ஒரு இனமாக நாங்கள் இந்த நாட்டிலே வாழ அனுமதிக்கப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கின்றோம்.